மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான் மீதான போர் பதற்றம் காரணமாக பிரித்தானியாவில் உள்ள லட்சக்கணக்கான வீட்டு உரிமையாளர்களுக்கு அடமானக் கடன் தொடர்பான முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி விலைகள் உயர்ந்து வருவது பிரித்தானியாவில் வங்கி வட்டி விகிதங்களை நேரடியாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். பிரித்தானியாவில் பணவீக்கம் குறைந்து வந்ததை தொடர்ந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த ஆண்டு வட்டி விகிதங்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும். இதனால் வட்டி விகித குறைப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளது அல்லது வட்டி விகிதம் மேலும் உயர்த்தப்படலாம். இந்த போர் பதற்றம் தொடங்கிய சில நாட்களிலேயே பிரித்தானியாவில் முன்னணி வங்கிகளான HSBC, நேஷன் வைட் மற்றும் கவன்ட்ரி பில்டிங் சொசைட்டி போன்றவை தங்களின் அடமான கடன் வட்டி விகிதங்களை உயர்த்த தொடங்கிவிட்டன. சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையால் மற்ற வங்கிகளும் இதே வழியை பின்பற்றக்கூடும். 2026ஆம் ஆண்டில் சுமார் 18 லட்சம் குடும்பங்களின் நிலையான வட்டி ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வருகின்றன. அவர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்யும் போது எதிர்பார்த்ததை விட அதிக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் மாத தவணை தொகை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஈரான் போர் நீண்ட காலம் தொடர்ந்தால் பிரிட்டனில் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு எரிசக்தி கட்டணங்கள் 150 பவுண்ட் வரை உயரக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது மக்களின் வாங்கும் திறனை பாதிப்பதோடு ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையும் முடக்கும் அபாயம் உள்ளது. அடமான கடன் வட்டி உயர்வால் புதிய வீடு வாங்குபவர்களின் ஆர்வம் குறையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.